ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்தி தொண்டு மற்றும் தொண்டாற்றுபவர்களின் மனோநிலை. பகவத் சேவையின் பொருட்டு அனைவரும் நட்புறவுடன் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களின் பகவத் சேவையை புகழ வேண்டுமே அன்றி தன்னுடைய சொந்த சேவையில் கர்வம் கொள்ள கூடாது. இதுதான் ஒரு வைஷ்ணவர் சிந்திக்கும் முறையாகும். இதுவே வைகுண்ட சிந்தனையும் ஆகும். தொண்டு செய்வதில் தொண்டர்களுக்கு இடையே போட்டிகள் இருக்கக்கூடாது. ஆனால் வைகுண்ட லோகங்களில் மற்றொரு தொண்டனின் சேவை பாராட்டப்படுகிறதே ஒழிய தூஷிக்கப்படுவதில்லை. இது வைகுண்ட போட்டியாகும். தொண்டர்களுக்கிடையில் பகை என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒவ்வொருவனும் அவனது திறமைக்கேற்ப பகவத் தொண்டு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். வைகுண்டத்தில் உள்ள செயல்முறைகள் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒரு தொண்டனே என்பதால் ஒவ்வொருவரும் ஒரே படித்தரத்தில் தான் இருக்கின்றனர். மேலும் ஒவ்வொருவனும் அவனது திறமைக்கேற்ப பகவானுக்கு தொண்டு செய்ய அனுமதிக்கப்படுகின்றான். பகவத்கீதை 15.15 இதை பின்வருமாறு உறுதி செய்கிறது. சர்வஸ்ய சாஹாம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருமி தீர் ஞானம் அபோகனம் ச. பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருந்து கொண்டு தொண்டர்களின் மனோபாவத்திற்கேற்ப அவனுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கிறார். ஆயினும் பகவான் பக்தர்களுக்கும் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். பக்தர் அல்லாதவர்கள் பரமபுருஷரின் அதிகாரத்தை எதிர்ப்பதால் அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பகவத் சேவையை மறந்து இயற்கை சட்டங்களினால் தண்டிக்கப்படுவதற்கேற்ப பகவான் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். ஆனால் மனப்பூர்வமாக பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்பும் பக்தனுக்கு பகவான் வேறொரு முறையில் உத்தரவு பிறப்பிக்கிறார். பகவத்கீதையில் 10.10 பகவான் பின்வருமாறு கூறுகிறார். எப்போதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்குரிய அறிவை நானே அளிக்கிறேன். ஒவ்வொருவனும் ஒரு தொண்டனே. அவன் நண்பனோ அல்லது பகைவனோ அல்ல. ஒவ்வொரு ஜீவராசியின் மனநிலைக்கு ஏற்ப பகவானின் வெவ்வேறு உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் செயலாற்றுகின்றனர். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரை ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் அத்தியாயம் 5 பதம் 12. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.